நாம் பாடுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசர் பாடுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசம் சின்ன மாறி பவனி போனார். சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் எண்ணகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்றும் எண்ணகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாவமாதை போக்கவும் பாவியை கை தூக்கவும் பாவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும் பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். யோடு பாடி தானை முத்தி செய்குவோம். சாலை வினையோடு பாடி தாலை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. கூறு தோலை நியாயத்தில் நாம் கூறு பாதம் பணிவோம். கூறு தோலை நியாயத்தில் நாம் கூறு பாதம் பணிவோம். கூடியாருள் பெற்று நாமும் நீரை போற்றுவோம். கூடியாருள் பெற்று நாமும் நீரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் உண்மையாய் அவரை
அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். நாம் ஜெபிப்போம். எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து எங்களுடைய வாழ்வை மீட்கும்படியாய் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் இந்த உலகத்திலே பிறந்து ஆண்டவரே சிலுவையை சுமந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் நீர் ஓசனா என்று சொல்லி உம்மை துதிக்கும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய் தேவன் நீர் எருசலேமுக்கு நேராக சென்று ஆண்டவரே உம்முடைய உயிரை தியாகமாய் கொடுத்து பாவத்திற்காக ஆண்டவரே உலக மக்களின் பாவத்திற்காக தேவனீர் கொடுத்து பிள்ளையுடைய வாழ்வை மீட்டெடுத்தீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக நாங்கள் நடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவருடைய வழி நடத்தல் இருக்கட்டும். ஆண்டவரே வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய சமாதானம் சந்தோஷம் நிறைவாய்ப்புடைய வாழ்க்கையிலே காணப்பட நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே கொடுக்கிற அந்த மீட்பை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். பவனி செல்கின்றார் ராஜா, நாம் பாடி புகழ்வோம். பவனி செல்கின்றார் ராஜா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்றார் ராஜா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனி பவனி செல்கின்றார் ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. பன்னிருவராடை தரித்து நின்று பாங்காய் வஸ்திரம் விரிக்க, பன்னிருவராடை தரித்து நின்று பாங்காய் வஸ்திரம் விரிக்க, நன்னயம் சேர்மனுவின் சேனை நாதம் கீதம் ஓத, நன்னயம் சேர்மனுவின் சேனை நாதம் கீதம் போத, பவனி செல்கின்றார் ராசா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. குறு தோலைகள் பிடிக்க கும்பல் கும்பலாக நடக்க, குறு தோலைகள் பிடிக்க பலர் கும்பல் கும்பலாக நடக்க, பெருத்த தோணியாய் ஓசன்னாவென்று போற்ற மனம் தேற்ற,
பெருத்த துணியாய் ஓசன்னாவென்று போற்ற தேற்ற பவனி செல்கின்றார் ராசா நாம் புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்றார் ராசா நாம் பாடி புகழ்வோம் நேசா. நாம் செபிப்போம். எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து எங்களுடைய வாழ்வை மீட்கும்படியாய் இந்த உலகத்திலே பிறந்து ஜீவனுள்ள தேவன் பாவ மன்னிப்பை அருளும்படியாய் உண்மையான ரட்சிப்பை உலக மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நீர் பாராட்டின கிருபைகளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எருசலேமுக்கு நேராக தேவன் நீர் செல்கிறீர் ஆண்டவரே. அதை நினைவு கூறும் வண்ணமாய் உமை துதிக்கவும் உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கவும் தேவன் நீர் இந்த நாளிலே ஆண்டவரே மேற்கொள்ளுகிற அனைத்து காரியங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் ஒரு சுத்திகரிப்பை மேற்கொண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாய், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாய் நாங்களுடைய வாழ்க்கை காணப்பட தேவன் நீர் தொடர்ந்து கிருபை வரங்களை அதிகமாய் தந்து வழி நடத்துங்க சுவாமி. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் அனந்திரமும் சபையிலே சேர்த்து வந்தார் என்ற வார்த்தையின்படி உண்மையான ரட்சிப்பை விசுவாச பிள்ளைகளாகிய நாங்களும் உலக மக்களும் பெற்றுக்கொண்டு தேவன் நீர் கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைவாய் பெற்று அனுபவிக்க தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம் வழி நடத்துதல் இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. பிள்ளைகள் அனைவரையும் தேவன் நீர் ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 4வது பாடல். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்றென்று போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. செங்கடல் தடை செய்தாலும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், செங்கடல் தடை செய்தாலும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், ஆச்சமில்லை திகிலுமில்லை, ஆச்சமில்லை திகிலுமில்லை,
அற்புத நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து எங்களுடைய வாழ்வை மீட்டெடுத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்மை நினைவு கூறும் வண்ணமாய் எருசலேமுக்கு நேராக தேவன் நீர் பவனி சென்று ஆண்டவரே எருசலேம் தேவாலயத்தை தேவனே சுத்திகரித்தீர். ஆண்டவரே எருசலேம் தேவாலயங்களிலே உள்ள காரியங்களை தேவன் நீர் மேற்கொண்டு ஆண்டவரே இது என்னுடைய வீடு, ஜெப வீடு என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளையுடைய வாழ்க்கையிலே உணர்த்தி நீர் அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா உம்முடைய மாறாத கிருபையின் வழிநடத்துதல், இந்த பவனியின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. நாங்கள் சென்ற அனைத்து இடங்களிலும் ஆண்டவரே தேவன் நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கூட இருக்கிறீர். பிள்ளைகளை தேவன் நீர் வழி நடத்துகிறீர், பிள்ளைகளை தேவன் நீர் ஆசிர்வதிக்கிறீர். நீர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பிள்ளைகள் அனைவரும் பெற்றுக்கொண்டு நீர் வைத்து சென்ற அந்த சமாதானத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் தேவன் நீர் தொடர்ந்து கிருபை வரங்களை உலக மக்களுக்கு தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் மன்றாடு. உம்முடைய மாறாத கிருபையின் வழி நடத்துதல் தொடர்ந்து ஆராதனையிலும் எங்களோடு கூட இருக்கட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அனைவருக்கும் நன்றி.
ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை காரணமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களுக்காக எருசலேமுக்கு நேராக பவனி மேற்கொண்டு கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் தேவன் நீர் ஏறி சென்று உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசன்னா என்று சொல்லி உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை இரக்கங்களை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் சுவாமி, யார் அந்த மகிமையின் ராஜாவாய் தேவன் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே உட்பிரவேசிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே தேவன் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர், அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாக எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. இப்போதும் சுவாமி, பவனியிலேயும் தேவன் நீர் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை வழி நடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் பிரசன்னத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், வாசிக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 437வது பாடலை நாம் பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசர் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். 437வது பாடல். பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம், அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. சின்ன மரி மீது ஏறி அன்பர் பவனி போனார், சின்ன மரி மீது ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாழ்வார், இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாழ்வார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாவமதை போக்கவுமே பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவுமே பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலவீணையோடு பாடி காளை முத்தி செய்துவோம், ஜாலவீணையோடு பாடி காளை முத்தி செய்துவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. குரு தோலை நியாயத்தில் நாம் குரு பாதம் பணிவோம், குரு தோலை நியாயத்தில் நாம் குரு பாதம் பணிவோம்.
கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியிலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திகளுக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்காலில் நின்று பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். ஜெபம் செய்வோம். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆண்டவர் கழுதையாகிய குட்டியின் மேலும் ஆண்டவர் பவனியாய் இந்த நாளிலே நமக்காக உலக மக்களின் ஜனங்களுக்காக பிள்ளைகளுடைய வாழ்வை மீட்கும்படியாய் எருசலேமுக்கு நேராக பவனி சென்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் தேவன் நீர் பாராட்டுகிற அனைத்து கிருபைகளை இரக்கங்களை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே தேசத்திற்காய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்க தேவன் நீர் ஆளுகிற தலைவர்களுக்கு தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்துங்க. இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக போரிலே காணப்படுகிற பகுதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே உம்முடைய சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்து ஆண்டவரே தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கிருபைகளை தந்து வழி நடத்துங்க.
இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தந்தை பேராயர் விட்டு சென்ற காட்சி தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் தொடர்ந்து காணப்பட 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற தரிசன பாதையிலே நாங்கள் தொடர்ந்து செயல்பட எங்களுக்கு கிருபைகளை தந்து வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வாய்க்க செய்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக வட மாநிலங்களில் உள்ள ஊழியங்களை தேவன் நீர் தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்களை தேவன் நீர் வாய்க்க செய்து வழிநடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்திற்காய் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியிலே இந்த ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக தேவன் நீர் வைத்திருக்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் தேவையோடு, வாஞ்சையோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ தேவன் நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய வேண்டுதல்களுக்கு தேவன் நீர் அருள் செய்கிற கர்த்தர் தொடர்ந்து தேவன் நீர் மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. இப்போதும் அப்பா திருச்சபையில் உள்ள அனைத்து ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து ஐக்கியங்களிலும் ஆண்டவரே தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. ஐக்கிய பொறுப்பாளர்களை தேவன் நீர் வழி நடத்துங்க. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் திருச்சபையின் அனைத்து ஐக்கியங்களிலும் ஊழியங்களிலும் காணப்படட்டும் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே வருகிற மாதம் ஆண்டவரே நடைபெற இருக்கிற பேராய அளவிலான ஆண்டவரே ஆண்கள் ஐக்கிய மாநாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும் முயற்சிகளிலும் தேவன் நீர் கூட இருங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே குருத்தோலை ஞாயிறை நாங்கள் அனுசரிக்கும்படியாய் தேவன் நீர் பாராட்டின கிருபைகளை இனியுமே நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய பவனியிலும் தேவன் நீர் கூட இருந்தீர், அதை இனியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் ஆராதனை முற்றிலும் எங்களோடு இருக்கட்டும். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேர் பேராய் நினைக்கிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருங்க, பிள்ளைகளை வழி நடத்துங்க. பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கொடுக்கிற அந்த மீட்பை நிறைவாய் பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கிருபைகளை தந்து வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக வர இருக்கிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளை தேவன் நீர் ஆசனத்திலே அமர செய்கிற கர்த்தர் தேவன் நீர் அமர செய்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்காக எடுக்கிற பிரயாசங்களிலே தேவன் நீர் ஆளுகிற தலைவருடைய வாழ்விலே கூட இருந்து வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே திருச்சபையிலே பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனத்தினுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் பலவீனங்களை நீக்கி போட்டு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாங்க. ஆண்டவரே வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீ தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கூட இருங்க சுவாமி. குறிப்பாக தேர்வுகளை சந்தித்து முடித்த பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேர்வுகளை சந்திக்க இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து புத்தி கூர்மை தந்து வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே இப்போதும் அப்பா சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், குழந்தைகள் மூலமாய் எங்களுக்கு பாடம் கற்பித்த கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவனீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் இறுதியிலே நடைபெற இருக்கிற விடுமுறை வேதாகம பள்ளிக்காக ஜெபிக்கிறோம். அதற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவனீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே சிறுவர் ஊழியங்களை பொறுப்படுத்த நடத்த இருக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் பிள்ளைகளை ஆண்டவரே ஞானத்தினால் இடைக்கட்டி தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே இந்த ஆராதனையின் மூலமாய் தேவநீர் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர் தொடர்ந்து இடைப்படுங்க. உம்முடைய மாறாத பிரசன்னம் தொடர்ந்து இந்த ஆராதனை முற்றிலும் எங்களோடு இருக்கட்டும். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் நம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம்.
முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். என்னாகமும் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 33 முடிய. என்னாகமும் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 33 முடிய. என்னாகமும் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 21 முதல் 33 வரை. பிலேயாம் காலை எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி மோவாப்பின் பிரபுக்களோடே கூடி போனான். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். அவனுடைய தூதனானவர் உறவின் பட்டணத்தை தம்முடைய கையிலே எடுத்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விட்டு போயிட்டு கழுதையை வழியில் திரும்ப பிலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாக ஒதுங்கி பிலேயாமில் காலை சுவரோடே நெருங்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறமும் விவேக வழியில்லாத இடுக்கணமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாம் கீழே படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் மூண்டாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரிதானம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டய மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றார். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கையில் கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் என்னை கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றார். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமில் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உறவின் பட்டணத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவர் கண்டு தலைகுனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனாலே 3 தரம் அடித்ததென்னே? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகாமல் இருந்தானால் இப்பொழுது நான் உனக்கு கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுதி நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 24ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுதி நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 24ஆம் சங்கீதம்.
பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நிச்சயமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனின் பல்து பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். மத்தேயு 21 1 முதல் 11 வரை. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கல்லே உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள் என்பதே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் வருகிற வாரங்களிலே தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 30ஆம் தேதி திருமதி பியூலின் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள்.
வருகிற 31ஆம் தேதி ஷான் மேத்யூ அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் பிள்ளைகளை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் தந்து பிள்ளைடைய வாழ்வை தேவநீர் மேன்மை அடைக்கும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவன் கையின் பிரயாசத்தை தேவநீர் ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொன்னவனமாய் பெருக்கத்தின் நன்மைகளை தேவநீர் தொடர்ந்து தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன தேவன் சீயோனின் ஆசீர்வாதங்களை நன்மைகளை நிறைவாய் தந்து வழி நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தர் தொடர்ந்து திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளையும் கிருபைகளையும் தேவனை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நம் அனைவரும் சில நிமிடம் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் அவரை நோக்கி நாம் பார்ப்போம், அவரை நோக்கி நாம் துதிப்போம். ஏனென்றால் நமக்காக எல்லாவற்றையும் செய்து ஆண்டவர் எருசலேமுக்கு நேராய் பவனியை மேற்கொண்டு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஒசன்னா என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அதே நேரம் பார்க்கும் பொழுது ஒன்றுக்கும் உதவாத ஒரு கழுதையை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்டு ஒன்றுக்கும் உதவாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார், நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய சமூகத்திலே தேவன் நீர் வந்திருக்கிறீர். என்னுடைய வாழ்வை தொடர்ந்து பலப்படுத்தும்படியாய் என்னுடைய வாழ்வை சிலுவையோடு நெருங்கி சேர்வதற்கு நீர் இந்த ஆண்டிலேயும் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் தேவன் நீர் பாராட்டுகிற கிருபைகளை உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி
தேவன் நமக்கு கொடுத்த கிருபை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்திலே பாரத்தோடு வேதனையோடு வந்திருக்கலாம். அவர் ஒரு சுமை தாங்கியாய் எருசலேமுக்கு நேராய் கடந்து சென்ற தேவன். நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் சமூகத்திலே வைத்து விடுவோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நம்மை தள்ளாட ஒட்டாமல் நம்மை நடத்துகிற கர்த்தர். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? அந்த தேவனை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறதல்லவா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வெட்கப்படாமல் நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தும்படியாய், நமக்கு மீட்பை ஏற்படுத்தும்படியாய் அந்த எருசலேமுக்கு நேராய் கடந்து செல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் ஆண்டவர் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரோடு நெருங்கி சேர்வதற்கு ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து கிருபை வரங்களை தரும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சை தேவன் நீர் நிவர்த்தி செய்கிறீர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். என் பாரங்கள், என் சுமைகளை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள், என் சுமைகள், என் பாருங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருடைய ஏக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் அவரண்டை கிட்டி சேர்வதற்கு அவர் நல்லவராய் நம்மை நடத்துகிறார். அவர் வல்லவராய் நம்மை நடத்துகிறார். ஒருபோதும் நம்மை கைவிடாத கர்த்தர், நம்மை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத கர்த்தர். அந்த தேவனை நோக்கி நாம் துதிப்போமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்மை விட்டு விலகாத தேவன், நமக்கு எப்போதும் துணை நிற்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், அவர் நம்முடைய கதறலை கேட்கிற தேவன். அந்த தேவனை நாம் துதிப்போமா? எதிர்காலத்தை நமக்கு வைத்து சென்று அந்த நித்தியமான வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லும்படியாய் ஒரு உறுதியை தந்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொன்னாரே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே
நிறைவான நன்மைகளை தந்து ஆண்டவரை துதிக்கும்படியாய் நம்மை விட்டு விலகாமல் நம்மை காக்கும் தேவன். ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நம் இயேசு நல்லவர். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், என்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆண்டவர் எப்போதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவராய், அவர் யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராய் அவர் எப்போதும் காணப்படுகிறார். அவரை நாம் மாத்திரம் போதும் என்று சொல்லி உறுதியாய் பற்றிக் கொள்வோமா? பக்தன் சொல்கிறான் அல்லவா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்,
உமையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் சுவாமி. நீர் சிருஷ்டிப்பின் தேவன், உம்முடைய வார்த்தையினால் உருவாக்கினீர். ஆண்டவரே, நீர் ஆத்ம நேசர் அப்பா. என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தவராய் அந்த எருசலேமுக்கு நேராய் நீர் பாரமுள்ள சிலுவையை சுமந்து எனக்கு மீட்பை ஏற்படுத்தினீர், எனக்கு மீட்பை ஏற்படுத்தினீர், எனக்கு மீட்பை ஏற்படுத்தினீர். அந்த மீட்பை நான் எப்போதும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் சுவாமி. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மாயே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இன்னொரு முறை, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சத்தியத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் சத்தியத்தை கேட்டு அதன் பிரகாரம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. உம்முடைய மாறாத பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அடியனோடு கூட இருந்து தேவன் நீர் பேசுங்க சுவாமி. உம்முடைய மாறாத வழி நடத்துதலுக்குள்ளாய் அடியனை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நின்றவனமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம்.
ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல கர்த்தாவே, அப்பா அந்த வேளையிலே உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காய் அப்பா உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. என் தேவரீர் எல்லா ஜெபத்தையும் கேட்டு கர்த்தாவே ஆமாண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போகிற கிருபைகளுக்காய் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இன்று எங்கள் சபையில் நடைபெற்ற குர்த்தோலை பவனிக்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் கர்த்தாவே. என் தேவரீர் பவனியை கர்த்தாவே நீர் நடத்தி கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதிலே பாடப்பட்ட பாடல்கள் கர்த்தாவே, சொல்லப்பட்ட வசனங்களின் மூலமாய் கர்த்தாவே கேட்ட மக்களின் இருதயங்களை கர்த்தாவே என் தேவரீர் நீர் தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, இன்றைய பவனியை நீர் ஆசீர்வாதத்திலே நன்றி செலுத்துகிறோமப்பா. அந்த ஆராதனையை கூட கர்த்தாவே என் தேவரீர் நடத்தி தந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, அப்பா அந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தாவே ஆமாண்டவரே நீர் கர்த்தாவே அப்பா நடத்தி தரப்போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வாரத்திலே அப்பா பரிசுத்த வாரத்தை நாங்கள் அனுசரிக்க இருக்கிறோம்ப்பா. அந்த வாரத்திலே அப்பா நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே, அப்பா அந்த வாரத்திலே கர்த்தாவே ஆமாண்டவரே அப்பா ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்க இருக்கிறப்பா ஆராதனைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவரீர் அப்பா புதிய மாதத்தின் வாக்குத்தத்த ஆராதனைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தின் படி கர்த்தாவே அப்பா சபையிலே கர்த்தாவே ஆண்டவர் அப்பா நீர் நடத்தி தர வேண்டுமாறு அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தாவே நிறைவேற்றி தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே, அப்பா அந்த 3ஆம் தேதி நடக்க இருக்கிற கர்த்தாவே என் தேவரீர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, இந்த 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி நடக்க இருக்கிறப்பா அந்த பெரிய வியாழன் ஆராதனைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கெத்செமனே பாடுகளை நினைவு கூறும்போது என் தேவரீர் கர்த்தாவே ஆமாண்டவரே நீர் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தாவே பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்காக அப்பா சிலுவையிலே அப்பா அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், கல்வாரி சிலுவையில் அன்பு கூர்ந்தீரே கர்த்தாவே. அந்த பாடுகளை எண்ணி அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா அந்த வியாழக்கிழமை கர்த்தாவே நடக்கிற ஆராதனையில கலந்து கொண்டு கர்த்தாவே ஆமாண்டவரே உண்மை கர்த்தாவே நினைக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த ஏப்ரல் 3ஆம் தேதி நடைபெற இருக்கிற அந்த பெரிய வியாழன் மும்மொழி தியான சிறப்பு ஆராதனைக்காய் நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளின் தியானத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சபையிலே அனைவரும் கலந்து கொண்டு அப்பா சிலுவையின் கர்த்தாவே பாடுகளை நினைவு கூற கர்த்தாவே ஆமாண்டவரே ஒவ்வொருவரும் தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து கர்த்தாவே அந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஜெபிக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாய் என் தேவரீர் கர்த்தாவே நடக்க இருக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளையும் என் தேவரீருடைய கரம் அப்பா நீர் இருந்து கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கர்த்தராக இருந்து அற்புத அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆமாண்டவரே உம்முடைய சிலுவை காட்சியை கண்டு ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் ஜீவிக்க பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னது போல கர்த்தாவே ஒவ்வொருவரும் இன்னும் பரிசுத்தத்திலே சிறந்து விளங்க கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க. உம்மிலே வளர உம்முடைய கர்த்தாவே ஆமாண்டவரே நாமத்தை கர்த்தாவே பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலே இருப்பேன் என்று சொன்னது போல நீர் கர்த்தாவே என் தேவரீர் இந்த இடத்திலே உம்முடைய பிரசன்ஸ் நிரம்பி வழிகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் அநேகரை கர்த்தாவே என் தேவரீர் நீர் கர்த்தாவே ஆமாண்டவரே ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் என் தேவனாய் கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கும்படியாய் நமக்கு உணர்த்துகிற காரியங்களை சில நிமிடங்கள் நாம் தியானிப்போம். ஆதாரமாய் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. எருசலேமுக்கு சமீபமாய் ஆண்டவர் வரும்பொழுது இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு ஆண்டவர் உன்னிடத்தில் வருகிறார். முதலாவது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மீட்கும்படியாய் அவர் சாந்த குணமுள்ளவராய் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளிடத்திலே வருகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலேயும் ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மீட்டு கொள்ளுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சாந்த குணம் உள்ளவர், ஆனால் அவர் ராஜாவாய் காணப்படுகிறார்.
அதை தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சாந்த குணமுள்ளவராய் ராஜா காணப்படுகிறார். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது 3 காரியத்தை நாம் தியானிப்போம். முதலாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு ராஜா பொது நிலையிலே ஆண்டவரை என்ன பண்ணுகிறார்கள்? அவரை துதிக்கிறார்கள். பொது நிலையிலே, பொது இடத்திலே தன்னை துதிக்கும்படியாய் என்ன பண்ணுகிறார்கள்? காணப்படுகிறார். எப்படி என்றால், தன்னை மிகவும் தாழ்த்தி, தன்னை மிகவும் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பொதுவாக ஒரு ராஜா என்ன பண்ணுகிறார்? காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எருசலேமுக்கு நேராய் பொதுவாய் நின்று, அவர் ஒரு ராஜா, ஆனால் பொதுவாய் அவர் காணப்படுகிறார். வாசியுங்கள். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்லகேமுக்கு வந்தபோது, இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்கிற காண்பீர்கள். அவைகள் என்ன பண்ணுங்கள்? அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஒரு ராஜா தன்னை பொதுவாய் என்ன பண்ணுகிறார்? ஒப்பு கொடுக்கிறார். எருசலேமுக்கு நேராய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பவனி செல்வதற்கு எதை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார்? ஒரு ராஜா ஒரு கழுதை கட்டி இருக்கும், அந்த கட்டி இருக்கிற கழுதை என்ன பண்ணுங்கள்? அவிழ்த்து கொண்டு வாருங்கள். எனக்கு அந்த கழுதை தான் வேண்டும். எனக்கு அநேக நேரங்களிலே இந்த கழுதை உடைய வாழ்க்கை குறித்து நாம் சற்று சிந்திப்போமே. ஆனால் நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளை சில நேரம் திட்டுவோம். எப்படின்னா, இந்த பெயரை சொல்லி தான் நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் தெரியுங்களா? அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பயனில்லாத ஜீவராசியை ஆண்டவர் என்ன பண்ணினார்? தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் அவர் ஒரு ராஜாவா இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை மிகவும் தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை மிகவும் என்ன பண்ணினார்? தாழ்த்தினார். காரணம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் எருசலேமுக்கு நேராய் கடந்து செல்கிறார். இதே சகரியாலை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எவனமாய் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இதோ உன் ராஜா பொதுவாய் உன்னிடத்தில் வருகிறார். முதலாவது பார்க்கும் பொழுது ஒரு ராஜா நம்மிடத்தில் வருகிறார். ஒரு ராஜா வருகிறார். எதற்காக வருகிறார்? அவர் நீதி உள்ள ராஜா. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் உலகத்தை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த வேண்டும் என்பதற்காய் அவர் கடந்து வருகிறார். அந்த உலகத்தை நடத்துகிற ஒரு ராஜா எவனமாய் காணப்படுகிறார்? அவர் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறதை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த எருசலேமுக்கு நேராய் பவனி செல்கிற ஒரு அனுபவத்திலே ஒரு ராஜா எவனமாய் தன்னை தாழ்த்துகிறார் என்பதை நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில இந்த தாழ்மையின் குணம் அநேக நேரங்களிலே இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கடைசி பரியந்தம் என்ன பண்ணினேன்? தாழ்த்தினேன். கடைசி பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். ஏனென்றால் அவர் ஒரு ராஜாவாய் இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் காணப்பட்டாலும் அவர் எவனமாய் தாழ்த்தினார் என்றால், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி அவரை துதிக்கும்படியாய். ஒருவேளை மேலே துணியெல்லாம் போட்டு அதை அலங்கரித்திருக்கலாம். நல்லா சிந்திக்கணும். ஆனால் அந்த கழுதைக்கு அன்னைக்கு கிடைத்த மரியாதை எப்படிப்பட்ட மரியாதையாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிக்கிறோமா?
சற்று சிந்திக்கிறோமா? இன்னைக்கு ஏன் நீங்களும் நானும் ஒரு ராஜாவாய் சுமக்கிற ஒரு கழுதையாய் காணப்படக்கூடாது? அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், நம்மை தாழ்த்தும் பொழுது நம்முடைய வாழ்விலே அவர் மகிமையின் ராஜாவாய் உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. இதே நாம் மத்தேயுவிலே வாசிக்கும் பொழுது 21:7 நாம் வாசிக்கும் பொழுது, கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்கள் வஸ்திரங்களை என்ன பண்ணினார்கள்? போட்டு அவரை என்ன பண்ணினார்கள்? ஏற்றினார்கள். 21 அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. உரைத்தது நிறைவேறும்படி ஒரு ராஜா வருவார், அவர் இந்த உலகத்தை மீட்டு கொள்வார், ரட்சிப்பின் பாதையிலே தொடர்ந்து நடத்துவார், ஜனங்களுக்காக இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுவார் என்பதற்காக அவர் என்ன சொல்லுகிறார்? தீர்க்கதரிசியினால் முன்னுரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, வாசிக்க வேண்டாம், 24ஆம் சங்கீதம் 7வது வசனம் 8வது வசனத்திலே 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மகிமையின் ராஜா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மகிமையின் ராஜா. இதை நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஒரு ராஜா எவனமாய் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். அவர் நம்மை போல மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யாவருடைய முழங்காலும் என்ன பண்ண வேண்டும்? முடங்க வேண்டும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் அவருடைய முழங்கால் யாவையும் முடங்கும்படி அந்த ராஜா என்ன பண்ணுகிறார்? எருசலேமுக்கு நேராய் கடந்து செல்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், ஒரு ராஜா எருசலேமுக்கு நேராய் செல்கிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது யாத்ராகமும் 34ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யாத்ராகமும் 34ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். கற்பத்திறந்து பிறகிற யாவும் உன் ஆடு மாடு தலையீற்றாகிய யாவும் என்னுடையவைகள், கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதல் பேரானவைகள் எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். வெறும் கையோடே என் சன்னதியில் ஒருவனும் வரக்கூடாது. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. ஆண்டவர் எவனமாய் மீட்டுக் கொள்கிறார் என்றால், ஆண்டவர் கழுதையை தெரிந்தெடுத்து மீட்டு கொண்டார். கழுதையை தெரிந்து கொண்டு மீட்டு கொண்டார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மீட்டுக் கொள்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். அவர் மீட்கிற கர்த்தர். முதலாவது ஒரு ராஜா, மகிமையின் ராஜாவாய் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்படுகிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது அவர் மீட்கிற ஒரு கர்த்தராய், தம்முடைய பிள்ளைகளை மீட்கும் கர்த்தராய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிறார். ஆகவேதான் தம்முடைய பிள்ளைகள் அனைவரும் எவனமாய் காணப்பட வேண்டும். முதற் பேரானவைகள் எல்லாம் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். முதற் பேரானவைகள் எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவனமாய் நாம் ஆண்டவரை கனப்படுத்துகிறோம், எவனமாய் ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துகிறோம் ஏனென்றால் அவர் தாழ்த்தினார். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்விலே அவருக்கு முன்பாக நாம் என்ன பண்ண வேண்டும்? தாழ்மைப்பட வேண்டும், தாழ்மைப்பட வேண்டும். இதே நாம் என்னாகமும் 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 22-23. கர்த்தருடைய தூதரானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு
வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிழையாம் என்ன பண்ணினான்? அதை அடித்தான். பிழையாமும் கழுதையும் தேவ தூதரும் எவனமாய் செயல்பட்டார்கள்? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மீட்டுக் கொள்ளும்படியாய், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மீட்டுக் கொள்கிறார். நம்மை மீட்டுக் கொள்கிற ஒரு ராஜாவாய் காணப்படுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிப்போமே ஆனால் அதே என்னாகமும் 22ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று, எனக்கு விலகாமல் இருந்ததனால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன். ஏனென்றால் ஆண்டவர் மீட்டுக் கொள்கிற கர்த்தர், தம்முடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்கிற கர்த்தர். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கழுதையை கண்டு 3 தரம் விலகிற்று. விலகி போன பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மீட்டெடுக்கிறார், மீட்டெடுக்கிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1-2. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவை மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கட்டிராத, ஒருவரும் ஏறிராத கட்டியிருக்கிற ஒரு கழுதையை காண்பீர்கள், அதுதான் எனக்கு வேண்டும். ஏனென்றால் அவர் ராஜாவாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை முதலாவது அவர் சொல்லும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் ராஜாவாய் அவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறார். இரண்டாவது, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவனமாய் காணப்படுகிறார் என்றால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மீட்டுக் கொள்கிற ஒரு ராஜாவாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார். அவர் சொல்லும் பொழுது ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதை இருக்கிறது, அதை தான் எனக்கு கட்டி இருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதே 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்களுடைய வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய வாழ்க்கையிலே ஆண்டவர் மீட்பை ஏற்படுத்தும்படியாய் என்ன பண்ணுகிறார்? அவர் கடந்து செல்கிறார். எருசலேமுக்கு நேராய் கடந்து சென்று தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டிய அந்த மீட்பை என்ன பண்ணுகிறார்? ஏற்படுத்தும்படியாய் ஆண்டவர் தம்முடைய பாதையிலே பிதாவின் சித்தத்தை நினைவுபடுத்துகிறார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவனமாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார் என்றால் தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாய் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எதை தேர்ந்தெடுத்தார்? கழுதையை தேர்ந்தெடுத்தார். ஒரு ராஜா கழுதையை தேர்ந்தெடுத்தார். கடைசியாய் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். வாசிப்போமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 16. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்கள் எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலையின் வெடிப்புகளிலும் என்ன பண்ணுவார்கள்? வேட்டையாடுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லும்போது நம்மை அழைக்கிற கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறார்.
தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? எதற்கு எருசலேமுக்கு நேராய் கடந்து செல்கிறார் என்றால், நமக்கு ஒரு அழைப்பை தந்து அவருக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் எப்படி வேண்டுமாம்? அவருக்கு வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். ஆகவேதான் அவர் சொல்லும்போது அவருடைய திருப்பணியிலே எவனமாய் சொல்லுகிறார், நான் எல்லாரையும் அழைத்து அனுப்புவேன், அவர்கள் மலைகளிலும் குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் என்ன பண்ணுவார்கள்? வேட்டையாடுவார்கள். அனைத்து பிள்ளைகளை, ஒரு பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணல? புறக்கணிக்கவில்லைங்க. அனைத்து பிள்ளைகளும் எனக்கு வேண்டும். ஆகவேதான் உலகத்தின் மக்களுக்காக அந்த சிலுவையை ஆண்டவர் என்ன பண்ணினார்? ஏற்படுத்தினார், ஏற்றுக்கொண்டார். பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் ஆண்டவர் காணப்பட்டார். இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிப்பவர்களாக்குவேன் என்றார். ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை என்ன பண்ணுவேன்? மனுஷரை பிடிப்பவர்களாக்குவேன். நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதற்கு தான் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த எருசலேமுக்கு நேராய் கடந்து செல்கிறார். ஏனென்றால் 99 ஆட்டை என்ன பண்ணிட்டாருங்க? விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக கடந்து செல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை மீட்கும்படியாய் நாம் எவனமான நிலையில இருக்கிறோம்? அந்த 99 ஆட்டிலே நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? அதிலே ஒரு வாழ்வாய் நீங்களும் நானும் இருக்கிறோமா? இல்லைனால் அந்த ஒரு ஆட்டுக்காக கடந்து சென்றாரே, அந்த ஒரு ஆட்டை போல நம்முடைய வாழ்வை ஆண்டவர் அழைக்கும்படி நம்மை தேடி வருகிறாரா? நம்மை தேடி வருகிறாரா? சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் அங்கு நாம் பார்க்கும் பொழுது, என் பின்னே வாருங்கள். நீங்கள் இதுவரையிலும் உலகத்தில் இருந்தீங்க, ஆனால் இதுவரையில எப்படி இருக்கிறீங்கன்றதில்ல. இனிமேல் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிப்பவர் ஆக்குவேன். ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறார்? ஊழிய பொறுப்பை தந்து தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தை வாசியுங்கள். அவர் அவ்விடமிட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படகிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் ஒரு ராஜாவாய், மகிமையின் ராஜாவாய் நீங்களும் நானும் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். நம்மை அழைக்கும் கர்த்தர், நம்மை அழைக்கும் கர்த்தர் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம்மை அழைக்கிறார் என்றால், இந்த உலக வாழ்க்கையை விட்டு கொண்டு என் பின்னே வாருங்கள், நான் உங்களை எப்படி பண்ணுவேன்? மனுஷரை பிடிப்பவர் ஆக்குவேன், மனுஷனை பிடிப்பவர் ஆக்குவேன். 3 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். முதலாவது, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ராஜா பொதுவாய் செயல்பட்டு தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த எருசலேமுக்கு நேராய் பவனி செல்கிறார். 2வது பார்க்கும் பொழுது, ஒரு ராஜா தம்முடைய பிள்ளையுடைய வாழ்வை மீட்டு கொள்ளும்படியாய் எருசலேமுக்கு நேராய் கடந்து செல்கிறார். ஒரு ராஜா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அழைப்பை தருகிறார். எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு? ஒரு ஊழிய அழைப்பு. ஏனென்றால், நீ இதுவரையிலும் மனுஷனை, மீன்களை பிடித்து கொண்டிருந்தாய், இனி மீன்களை அல்ல மனுஷரை உன்னை பிடிப்பவராக்குவே, அநேகரை மீட்டுக் கொள்வாய் என்கிற வார்த்தையின்படி தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கும்படியாய் ஒரு ராஜா நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார்? ஒரு அழைப்பை தருகிறார். அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாய் நாம் கடந்து செல்ல
ஆண்டவர் நம் அனைவருக்கும் என்ன பண்ணுவார்? கிருபை தருவார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் நம்மிடத்தில் என்ன பண்ணுகிறார்? வருகிறார். அவர் கழுதையை என்ன பண்ணுகிறார்? தேர்ந்தெடுத்த கர்த்தர். அவர் மகிமையின் ராஜாவாய் அவர் செயல்படுகிறார். எருசலேமுக்கு நேராய் செல்கிறார். மகிமையின் ராஜாவாய் தம்முடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்கிறார். மகிமையின் ராஜாவாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பை தந்து தம்முடைய பிள்ளையுடைய வாழ்வை அநேகரை மீட்டுக் கொள்ளும்படி தம்முடைய பிள்ளையுடைய வாழ்வை பலப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியங்கள் எதுவும் நடைபெறாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சனிக்கிழமை மாலையிலே அனைவரும் சரியாக 6 மணிக்கு பிள்ளைகள் அனைவரும் வாருங்கள். ஆலயம் அலங்காரம் செய்ய வேண்டும். ஆகவே பூக்களினால் அலங்காரம் செய்வதற்கு தயவு செய்து நீங்கள் அனைவரும் வாருங்கள். நேற்றைய தினத்தில் இரவு சுமார் 11:45 வரையிலும் உட்கார்ந்து அலங்காரம் செய்த அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் வந்து எல்லாவற்றையும் செய்து அலங்காரம் செய்த அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை ஊழியத்திலே நீங்கள் செயல்படுத்தும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு காரியம், நம்ம ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இவ்வளோ நாள் சொல்லாதது ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். நம்ம தான் என்ன பண்ணணும்? நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மளை எப்படி சொல்லியிருக்காரு? நீங்களே அந்த ஆண்டவருடைய ஆலயத்தை ஏதோ ஒரு நபர் 2 நபர் மட்டும் வந்து ஆண்டவருடைய ஆலயத்தை மற்ற காரியங்களில் செயல்படுவது அல்ல. சரிங்களா? எல்லாரும் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நமக்கு தெரியுதோ தெரியலையோ ஒரு ஐக்கியம் என்ன பண்ணுங்க அந்த இடத்துல கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் ரொம்ப அதை எதிர்பார்க்குறவன். என்னுடைய ஊழியத்தில் நான் ரொம்ப அதை ஆசைப்படுகிறவன், எதிர்பார்க்குறவன். சரிங்களா? ஆகவே இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளில், இப்படிப்பட்ட இந்த காரியங்களில் பிள்ளைகள் அனைவரும் வாருங்கள். சரிங்களா? வந்து நம்ம ஒருமித்து என்ன பண்ணுவோம்? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கென்று தந்திருக்கிற தேவாலயம். சரிங்களா? நமக்கென்று தந்திருக்கிற தேவாலயம். எத்தனையோ இடத்துல தேவாலயமே இல்லாமல் மரத்தடியில் உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியங்க, பெரிய ஸ்லாக்கியம். நம்ம அதை இன்னும் எவ்வளோ கனப்படுத்தணும், இன்னும் எவ்வளோ அந்த தேவாலயத்தை நம்ம நேசிக்கணும் என்பது ஆண்டவர் நம்மேல் வைத்த என்ன பண்ணுது? நம்மேல் வைத்த கடமை. ஆகவே தொடர்ந்து தேவாலயத்தை அதிகமாய் நேசியுங்கள். தேவாலயத்தை வாஞ்சியுங்கள். அநேக நேரங்களில் தேவாலயத்தை நேசிக்காமல் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டாம். சரிங்களா? ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொண்டு வரும் நாட்களிலே உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். பாடகர் குழு பயிற்சி வழக்கமான நேரத்தில் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். இன்று மாலை ஆராதனை, பரிசுத்த வார ஆராதனை இன்று முதல் தினமும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். அது மாத்திரமல்ல, வியாழக்கிழமை சரியாக மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். காரணம், குறிப்பாக திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஆண்டவர் அந்த நாளிலே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அதை நாம் நினைவு கூறுவோம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதிலே தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை காலை பெரிய வெள்ளி ஆராதனை சரியாக காலை 9 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொண்டு பெரிய வெள்ளி ஆராதனையிலே நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை நடைபெறாது. ஆகவே சனிக்கிழமையிலும் மாலை ஆராதனை நடைபெறாது. ஆகவே ஆலயம் அலங்கரிப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். ஏலபாக்கிகளை கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற புதன்கிழமை மாதத்தின் 1வது நாளாக இருக்கிறபடினாலே காலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் இந்த வாக்குத்தத்த ஆராதனைகளிலே
நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் நாம் மேற்கொள்கிற சங்கிலி ஜெபம் இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை நீங்கள் அதை மேற்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய பேராய அளவிலான கொர்நேலி ஆண்கள் ஐக்கிய மாநாட்டிற்கு நம்முடைய திருச்சபையிலிருந்து ஒரு நபருக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். இன்னும் யாராவது வர்றீங்கன்னா உங்களுடைய பேரை இன்னைக்கு மாலைக்குள்ள சொல்லுங்க, இன்றைக்கு மாலைக்குள்ள சொல்லுங்க. நாளை கடைசி நாள் பதிவு செய்ய, அதுக்கப்புறம் பதிவு செய்ய முடியாது. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நடைபெறும். ECI திருமங்கலம் திருச்சபையிலே வைத்து நடைபெறும் காலை 9:30 மணிக்கு. ஆகவே பிள்ளைகள் அனைவரும், குறிப்பாக பதிவு செய்யப்பட்ட பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிருபம் பத்திரிகை சிலருடைய இல்லங்களுக்கு முன்னாடி வந்திருந்த பிள்ளைகளுடைய கரங்களை உயர்த்துனீங்கன்னா, யாருடைய இல்லத்திற்காக நிருபம் வந்திருக்கா இதுக்கு முன்னாடி? யாருடைய இல்லத்திற்கும் வரல. இனிமேல் இனி வரும் நாட்களில் நிருபம் பத்திரிகை உங்களுடைய இல்லத்திற்கு வேண்டுமே ஆனால் ஆராதனை முடிந்த பின்பு போதகரிடத்தில் வருடத்திற்கு 100 ரூபாய் கொடுத்தீங்களே ஆனால் 12 மாதம் நிருபம் பத்திரிகை உங்களுடைய இல்லத்திற்கு வரும். வருடம் நீங்கள் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் நீங்கள் ஆயுள் சந்தாவாக 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முழுவதுமாக நம்முடைய இல்லத்திற்கு எப்போதும் என்ன பண்ணும், நம்முடைய இல்லத்திற்கு வரும். ஒருவேளை கேட்கலாம், ஐயா இது நிருபம் பத்திரிக்கை நாங்கள் திடீர்னு ஏதாவது வீடு காலி பண்ணிட்டோன்னா எப்படி அப்படின்னு சொல்லி. வீடு காலி பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற போதகரிடத்தில் உங்களுடைய வீடு மாறுதலான விலாசத்தை நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த மாறுதலான விலாசத்திற்கு உங்களுடைய நிருபம் பத்திரிக்கை என்ன பண்ணும், உங்களை தேடி வரும். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் நிருபம் பத்திரிகை வேண்டுமேயானால் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நேற்று தினத்திலேயும் மற்ற காரியங்களை மேற்கொள்ள குடும்பத்தின் பிள்ளைகள் உதவினார்கள். குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஆலயம் அலங்காரம் செய்வதற்கு, ஈஸ்டர் பண்டிகைக்கு பூக்கள் வாங்குவதற்கு உங்களுடைய நன்கொடைகள் தேவைப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக அறிவித்து வருகிறேன். இன்னும் பிள்ளைகள் அதற்கென்று நன்கொடைகள் இன்னும் யாரும் எதுவும் தரவில்லை. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை வருகிற நாட்களிலே நீங்கள் தந்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் பூக்கள் வாங்கி குறிப்பாக ஆலயம் அலங்காரம் செய்ய வேண்டும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை சரியாக காலை 5 மணிக்கு நடைபெறும். சரியாக காலை 5 மணிக்கு திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் பண்டிகை ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். பெரிய வெள்ளி ஆராதனை அன்று உங்கள் கரங்களில் சுயவெறுப்பு உண்டியல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா அது எங்கேயோ வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிலருடைய இல்லை, நம்மெல்லாம் அப்படி இல்லை, சரிங்களா? ஆகவே எல்லாம் பிள்ளைங்க என்ன பண்ணிடுங்க, எடுத்து பத்திரமா மறந்துடாமல் என்ன பண்ணிவிடுங்க. அந்த உண்டியல் நல்ல வெயிட்டாக இருக்கணும். ஐயோ ஐயா வெயிட்டுன்னு சொல்லிட்டாங்களே, சில்லற இல்லை, அப்படி வெயிட் இல்லை, தாள்னால நல்லா என்ன பண்ணணும், சரிங்களா? ஆகவே பிள்ளை என்ன பண்ணுங்க, உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை, ஏன்னா அந்த காணிக்கையானது முழுவதுமாய் ஐஎம்எம் ஊழியத்திற்கென்று வட மாநிலங்களிலே ஆலயம் கட்டுவதற்கும் குறிப்பாக மற்ற பிள்ளைகளுடைய படிப்பின் செலவினங்களுக்கும் என்ன பண்ணப்படுகிறது. குறிப்பாக இந்த சுயவெறுப்பு உண்டியல் காணிக்கைகள் அடுத்த 1 ஆண்டுக்கான காரியங்களை மேற்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை உங்களுடைய உற்சாகமான நன்கொடையினால நீங்கள் அதை சேகரிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதில் ஒரே ஒரு காரியம், வருகிற பெரிய வெள்ளி ஆராதனை அன்று நீங்கள் அதை தவறாமல் நீங்கள் படைக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். தவறாமல் பெரிய வெள்ளி ஆராதனை அன்று நீங்கள் படைக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். விடுமுறை வேதாகம பள்ளி நம்முடைய திருச்சபையிலே குறிப்பாக அதற்கான ட்ரைனிங் குறிப்பாக ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நடைபெறும். ECI வில்லிவாக்கம் திருச்சபையிலே வைத்து நடைபெற இருக்கிறது. 2 நபர்களுக்கு, அதாவது ட்ரைனிங்காக 2 நபர்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் 2 ஆசிரியர்கள் ஏப்ரல் 11ஆம் தேதி கடந்து செல்ல வேண்டும் ECI வில்லிவாக்கம் திருச்சபைக்கு சரியாக காலை 9:30 மணிக்கு. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் ஆசிரியர்கள் அந்த ட்ரைனிங்கிலே நீங்கள் கலந்து கொண்டு விடுமுறை வேதாகம பள்ளியை மேற்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய திருச்சபையிலே விடுமுறை வேதாகம பள்ளியானது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மே மாதம் 3ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. ஆகவே இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் கடந்த ஆண்டுகளிலே
ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் அதாவது என்னன்னா அன்பின் விருந்து காரியங்களை மேற்கொண்டீர்கள். அதாவது 7 நாட்கள், சரிங்களா? மொத்தமாக 8 நாட்கள். முதலாவது நாள் இல்லை, மற்ற திங்கட்கிழமை முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை. ஆகவே பிள்ளைகள் அதை மேற்கொண்டீர்கள். அதே போல் இந்த ஆண்டும் ஒவ்வொரு குடும்பத்தினர் ஒவ்வொரு நாட்களை நீங்கள் அதாவது அன்பின் விருந்தை பிள்ளைகளுக்கு மேற்கொள்வ நீங்கள் உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஒவ்வொரு நாள், திங்கள் ஒரு நாள், செவ்வாய் ஒரு நாள், ஆகவே அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிள்ளைகள் நீங்கள் முன்பதாகவே சொன்னீர்களே ஆனால் அதை நீங்கள் உங்களுடைய நாட்களிலே உங்களுக்கு நான் தெரிவிக்கப்பேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை மனதிலே கொண்டு நீங்கள் அதை செயல்படுத்தும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஜூஸ் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு, அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளி பிள்ளைகள் வருவார்கள், ஆசிரியர்கள் அவசியம் தேவை. ஆகவே ஆசிரியர்களும் நீங்கள் முன்வாருங்கள். விடுமுறை வேதாகம பள்ளி எடுப்பதற்கு நம்முடைய திருச்சபையிலே ஆகமத்தில் இன்னும் சொல்லப்போனால் வாலண்டியர்ஸும் அவசியம், சரிங்களா? ஆகவே வாலண்டியர்ஸும் அவசியம். ஆகவே பெரியவர்கள் நீங்கள் சற்று ஒரு 3-4 பெரியவர்கள் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் நல்லதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க, மற்ற காரியங்களை கவனிப்பதற்கு, ஆகவே பிள்ளைகள் இதை நீங்கள் மனதிலே கொண்டு ஊழியத்தை நீங்கள் முன்வந்து செயல்படுத்தும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 436வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். பவனி செல்கின்றார் ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. அந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். 436வது பாடல். பவனி செல்கின்றார் ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்றார் ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனிதானிலே மாறி மீதேறினான் ஆனந்தம் பரமானந்தம். அவனிதானிலே மாறி மீதேறினான் ஆனந்தம் பரமானந்தம். பவனி செல்கின்றார் ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. எருசலேமின் நீதியே சூரர் என்றும் தோளும் சீயோன் பதியே. எருசலேமின் நீதியே சூரர் என்றும் தோளும் சீயோன் பதியே. அருகில் நின்று அனைவர் போற்றும் அரசே எங்கள் சிரசே. அருகில் நின்று அனைவர் போற்றும் அரசே எங்கள் சிரசே. பவனி செல்கின்றார் ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. பன்னிருவராடை தரித்து நின்று பாங்காய் வஸ்திரம் விரித்து. பன்னிருவராடை தரித்து நின்று பாங்காய் வஸ்திரம் விரித்து. நன்னயம் சேமானுவின் சேனை நாத கீதம் மோத. நன்னயம் சேமானுவின் சேனை நாத கீதம் மோத. பவனி செல்கின்றார் ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. குருத்தோலைகள் பிடிக்க பல கும்பல் கும்பலாக நடக்க. குருத்தோலைகள் பிடிக்க பல கும்பல் கும்பல்
யோசனாவென்று போற்ற கீதமேற்ற பெருத்ததோனியாய் யோசனாவென்று போற்ற கீதமேற்ற பவனி செல்கின்றார் ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்றார் ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. நாம் செபிப்போம், செபம் செய்வோம். எருசலேமுக்கு நேராய் தேவன் நீர் மகிமையின் ராஜாவாய் உட்பிரவேசிக்கிறீர். எங்களுடைய வாழ்வை சுத்திகரிக்கும்படியாய், எங்களுடைய வாழ்வை மீட்டெடுத்து அந்த நித்தியத்தின் பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கை காணப்படும்படியாய் எங்களை மீட்டெடுத்த தேவன், எங்களை தெரிந்தெடுத்த தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ராஜாவாய் எப்போதும் செயல்பட்டு எங்களை வழிநடத்துகிற தேவன். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் சுவாமி இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, குறிப்பாக இந்த குருத்தொலை பவனியிலும் தேவன் நீர் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு கூட இருந்தீர். ஆராதனைகளிலும் தேவநீர் கூட இருந்தீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவநீர் தனித்தனியாய் பேர் பேராய் பிள்ளைகளை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு, குழப்பத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் பிள்ளைடைய வாழ்வை பலப்படுத்துகிற கர்த்தர், தைரியப்படுத்துகிற கர்த்தர். பிள்ளைடைய வாழ்வை உற்சாகப்படுத்தி மகிமையின் ராஜாவாய் பிள்ளைடைய வாழ்க்கையிலே உட்பிரவேசிக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைடைய வாழ்வை மீட்டெடுக்கிற கர்த்தர், அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் சுவாமி எங்களுக்கு ஒரு அழைப்பை தந்து எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய திருப்பணிகளை நாங்கள் அனைவரும் ஒருமித்து செய்யும்படியாய் எங்களுக்கு அழைப்பை தந்த கர்த்தர், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமாய் நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் தேவநீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. குறிப்பாக திருச்சபையிலே இந்த வாரம் முழுவதும் நடைபெற இருக்கிற பரிசுத்த வார ஆராதனை, பெரிய வியாழன் பெரிய வெள்ளி ஆராதனை மற்றும் பண்டிகை ஆராதனை, பண்டிகை தேவைகள் எல்லாவற்றையும் தேவநீர் சந்தித்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவநீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பாராக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போக்கடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரம்.